அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு. இன்று ஒரு முக்கியமான சம்பவம் குறித்து, உலகில் நடைபெற்று வருகின்ற ஒரு முக்கியமான கொடூரம் குறித்து நாம் பார்க்க இருக்கின்றோம். உலக ஊடகங்களிலும் செய்தித்தாள்களிலும் அன்றாடம் சமீப காலமாக தினசரி செய்தித்தாள்களிலும் ஊடகங்களிலும் அன்றாடம் வரக்கூடிய காட்சி, நம் மனதையெல்லாம் உறுத்தக்கூடிய காட்சி, கோரமான கொடூரமான காட்சி. உலக மக்கள் தொகையில் ஒரு பகுதியினர் தினம் தினம் ஒரு நாட்டில் வாழக்கூடிய மக்கள், ஆயிரக்கணக்கான மக்கள் பசியினாலும் பஞ்சத்தினாலும் நோயினாலும் பீடிக்கப்பட்டு செத்து மடிந்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு காட்சியை அன்றாடம் பார்த்து கொண்டிருக்கிறோம். சோமாலியா, ஆப்பிரிக்கா கண்டத்தினுடைய கொம்பு என்று அழைக்கப்படுகின்ற ஒரு மிகச்சிறந்த நிலப்பரப்பு, வரலாற்று பாரம்பரியம் மிக்க வளமான ஒரு நிலத்தில் வாழக்கூடிய மக்கள், அந்த நாட்டிலே ஏற்பட்ட அரசியல் சூழ்ச்சியின் காரணமாக, அந்நிய சக்திகளினுடைய ஆக்கிரமிப்பு காரணமாக, அவர்கள் செய்கின்ற சூழ்ச்சியின் காரணமாக ஒன்றுமே அறியாத அப்பாவி மக்கள் அன்றாடம் செத்து மடிந்து கொண்டிருக்கிறார்கள். பச்சிளம் குழந்தைகள் குடிப்பதற்கு தண்ணீர் கூட, அருந்துவதற்கு தண்ணீர் கூட கிடைக்காத நிலையில் நடக்கின்ற போதே பிணங்களாக செத்து செத்து மடிந்து கொண்டிருக்கிறார்கள். இந்த காட்சியெல்லாம் பார்த்து கொண்டிருக்கின்ற நமக்கு, இந்த செய்திகளை கேட்டுக்கொண்டிருக்கக்கூடிய நமக்கு உள்ளம் வெதும்பக்கூடிய ஒரு சூழலில் தான் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். இந்த நிகழ்ச்சியை நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். ஒண்ணுமே செய்ய இயலாத மக்களாக, அவர்களுக்கு எந்த வகையிலும் உதவ இயலாத மக்களாக நாம் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம், பார்த்து கொண்டிருக்கிறோம். என்ன நடக்கிறது சோமாலியாவில்? ஏன் இந்த காட்சி? சாதாரணமாக வீட்டிலே, நம் பகுதியிலே இருக்கக்கூடிய மக்களிடையே நடக்கின்ற பேச்சுவார்த்தை எந்த அளவுக்கு மாறி இருக்கிறது என்றால், ஒரு உடல் மெலிந்த ஒரு மனிதனை பார்த்தால், ஒரு ஆளை பார்த்தாங்க அப்படின்னு சொன்னா, இது என்ன நீ சோமாலிய நாட்டுக்காரர் மாதிரி இருக்கிறிய அப்படின்னு கேலியாக கிண்டலாக பேசக்கூடிய காட்சி எல்லாம் நடைபெற்று வருகிறது. உண்ணுவதற்கு உணவில்லாமல், அருந்துவதற்கு நீர் இல்லாமல், நல்ல காற்றை சுவாசிப்பதற்கு கூட வழியற்ற மக்களாக, நாதியற்ற மக்களாக மாறி போயிருக்கக்கூடிய அந்த பாரம்பரியமும் பண்பாடும் நிறைந்த ஒரு நிலப்பகுதியிலே வாழக்கூடிய மக்களுடைய சோக வரலாற்றை நாம் பார்க்க போகின்றோம். என்ன நடந்தது? எதுக்காக சோமாலியாவில் இத்தனை ஆயிரம் பேர் அன்றாடம் வறுமையினாலும் பசியினாலும் செத்து கொண்டிருக்கிறார்கள்? இதனுடைய வரலாற்று பின்புலத்தை நாம் ஆராய்ந்து பார்க்க வேண்டும். இன்னைக்கு இருக்கக்கூடிய சோமாலியா பார்த்தீங்கன்னா, இந்த கடந்த 3 மாதத்தில் மாத்திரம் 30,000 குழந்தைகள் பசியினால் மடிந்திருக்கிறது. ஏறக்குறைய இன்னும் ஒரு 3 மாத காலத்தில் அல்லது ஒரு 6 மாத காலத்திற்குள் 7.5 லட்சம் மக்களிலிருந்து 10 லட்சம் மக்கள், சோமாலியா மக்கள் தொகை என்பது 1 கோடி மக்கள், ஏறக்குறைய 1 கோடி பேர். இந்த 1 கோடி பேர் 10% மக்கள் இன்னும் ஒரு 6 மாதத்தில் பசியினால் மரணிக்க இருக்கிறார்கள். அன்றாடம் மடிந்து கொண்டிருக்கிறார்கள், செத்து செத்து விழுந்து கொண்டிருக்கிறார்கள். பசி, உணவை தேடி, நீரை தேடி ஓடக்கூடிய மக்களாக, ஓடுகின்ற போதே விழுந்து மடியக்கூடிய மக்களாக மாறி போயிருக்கக்கூடிய ஒரு சமூகம் நம் கண் முன்னாலேயே காட்சிகளாக, நிதர்சனமாக நடந்து கொண்டிருக்கிறது. அதை தொலைக்காட்சி ஊடகங்கள் அன்றாடம் படம் பிடித்து காட்டிக் கொண்டிருக்கிறது. ஆக 10 லட்சம் மக்கள் மடியக்கூடிய அளவிற்கு, அன்றாடம் பசியினாலும் நோயினாலும் மடியக்கூடிய அளவிற்கு மாறி போயிருக்கக்கூடிய இந்த சோமாலியா என்பது வரலாற்றிலே, உலக வரலாற்றிலும் சரி, இஸ்லாமிய வரலாற்றிலும் சரி, மிகப்பெரிய பாரம்பரியத்திற்கும் பண்பாட்டிற்கும் சொந்தமான மக்களாக வாழ்ந்திருக்கிறார்கள். இன்றைக்கு இந்த அளவுக்கு மாறி போயிருப்பதற்கு என்ன காரணம் என்பதைத்தான் நாம் ஆராயப் போகின்றோம். இதை பார்ப்பதற்கு முன்னால் அவங்களுடைய பாரம்பரியம் என்ன, அவங்களுடைய பண்பாடு என்ன, எப்படி வாழ்ந்த மக்கள் இன்றைக்கு இப்படி ஆக்கப்பட்டிருக்கிறார்கள், ஆகியிருக்கிறார்கள் அல்ல, வலிந்து ஆக்கப்பட்டிருக்கிறார்கள். எதனால், யாரால் இப்படி ஆக்கப்பட்டிருக்கிறார்கள்? இவர்களை இப்படி ஆக்கிய அந்த கொடூர புத்தியுடையவர்கள், கல் நெஞ்சம் படைத்தவர்கள் யார் என்பதைத்தான் நாம் பார்க்க போகின்றோம். இஸ்லாமிய வரலாற்றில் இன்றைக்கு இருக்கக்கூடிய சோமாலியா 1 கோடி மக்களில் ஏறக்குறைய 98 விழுக்காடு மக்கள் இஸ்லாமியர்கள், முஸ்லிம்கள். 98 விழுக்காடு மக்கள் முஸ்லிம்கள். 7ஆம் நூற்றாண்டு பெருமானார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹிஜ்ரத் செய்து மக்காவிலிருந்து மதீனாவிற்கு ஹிஜ்ரத் செய்வதற்கு முன்னால், முதல் ஹிஜ்ரத் என்று சொல்லக்கூடிய அந்த ஒரு சிறிய குழு அபிசீனியாவிற்கு புலம்பெயர்ந்து வந்தது. வரலாற்றிலே, இஸ்லாமிய வரலாற்றை படிக்கக்கூடிய மக்கள் நன்றாக அறிவார்கள். நாம் அன்றாடம் படித்துக் கொண்டிருக்கக்கூடிய ஒரு செய்தி. மதீனாவிற்கு புலம்பெயர்வதற்கு முன்னால் மக்காவிலிருந்து 615 ஒரு சிறிய குழு
செங்கடலை தாண்டி, மக்காவிலிருந்து செங்கடலை தாண்டி கிராஸ் பண்ணி அபிசீனியாவிற்கு வருகிறது. இந்த அபிசீனியா நிலப்பரப்பு என்பது இன்றைக்கு இருக்கக்கூடிய அபிசீனியன் பிளாட்டோ என்று சொல்வார்கள். இந்த அபிசீனியா நிலப்பரப்பு என்பது சோமாலியா, ஜிபவுட்டி, எத்தியோப்பியா, எரிட்ரீயா, இன்னும் சொல்ல போனா கொஞ்சம் சூடானுடைய ஒரு பகுதி, இது எல்லாம் சேர்ந்தது தான் இந்த அபிசீனியன் பிளாட்டோ என்று சொல்ல அபிசீனியன் நிலப்பரப்பு. அந்த நிலப்பரப்பினுடைய ஆட்சியாளராக இருந்தவர் தான் நஜ்ஜாஷி மன்னர். நம்ம படிச்சிருக்கிறோம், வரலாற்றில் படிச்சிருக்கிறோம். இது எல்லாம் ஒரே நிலப்பரப்பா இருந்துச்சு. அப்போ 615 அந்த முதல் ஹிஜ்ரத் செய்து வந்த அந்த குழு, அதற்கு பிறகு இரண்டாவது குழு வந்துருச்சு. ஹஜ்ரத் சாத் பின் அபி வக்காஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய தலைமையில் அந்த குழு வந்தபோது எப்படி நஜ்ஜாஷி மன்னருக்கு, அபிசீனியா மன்னருக்கு இஸ்லாமிய மார்க்கத்தை எடுத்து வைத்தார்களோ, அந்த கருத்துக்களை எடுத்து சொல்லி நஜ்ஜாஷி மன்னருக்கு மார்க்கத்தினுடைய தத்துவத்தை விளக்கி மார்க்கத்தின்பால் அவர் ஈர்த்தார்களோ, அவரோடு ஈர்க்கப்பட்ட மக்கள் அன்றைக்கு ஆயிரக்கணக்கான மக்கள் அந்த அபிசீனியன் பிளாட்டோவை சேர்ந்த மக்கள், அபிசீனியன் நிலப்பரப்பை சேர்ந்த மக்கள். அதிலே குறிப்பிட்டு சொல்லக்கூடிய மக்கள் தான் இந்த சோமாலியா பகுதியில் இருந்து இந்த பக்கம் இந்திய பெருங்கடலிலே, அரபிக்கடல் ஓரத்தில் இருக்கக்கூடிய பகுதிகளிலே, கடலோரங்களிலே வாழ்ந்த மக்கள், அந்த மன்னரோடு இஸ்லாமிய மார்க்கத்தை தழுவியவர்கள். அப்ப இஸ்லாத்தை ஏற்ற அந்த அபிசீனிய நிலப்பரப்பில் வாழ்ந்த மக்கள், இந்த சோமாலியா நிலப்பரப்பில் வாழ்ந்த மக்கள் என்ன செய்தார்கள் தெரியுமா? பெருமானார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மக்காவிலிருந்து மதீனாவிற்கு ஹிஜ்ரத் செய்து வந்தார்கள். 623 வந்து இஸ்லாமிக் ஸ்டேட், இஸ்லாமிய ஆட்சியை மதீனாவிலே வைத்து நிறுவினார்கள். அந்த நிறுவிய செய்தி இந்த சோமாலியா நிலப்பரப்புக்கு எட்டுகிறது. சோமாலியாவிலும் மதீனாவை போல ஒரு இஸ்லாமிய ஆட்சி அமைத்து காட்டினார்கள் இந்த சோமாலிய மக்கள். 7ஆம் நூற்றாண்டிலே உலகத்திற்கே, உலக வரலாற்றிலே, இஸ்லாமிய வரலாற்றிலே உலகத்திற்கே முன்மாதிரியாக மதீனாவிற்கு அடுத்து ஒரு இஸ்லாமிய அரசு உருவானது என்றால், இஸ்லாமிக் ஸ்டேட் உருவானது என்றால் அது சோமாலியாவிலே உருவாகிய இஸ்லாமிய அரசு தான். இன்றைக்கும் வரலாற்றிலே பதிவாகி இருக்கிறது. அந்த அளவிற்கு இஸ்லாமிய மார்க்கத்தின் மீது பாரம்பரியம், பண்பாடு, இன்னும் சொல்ல ஈர்ப்புடைய மக்களாக, அதை பின்பற்றி வாழ வேண்டும் என்கின்ற வேட்கை உடைய மக்களாக வரலாறு முழுவதும் வாழ்ந்திருக்கிறார்கள். பெருமானார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்திலேயே அவர்கள் ஆட்சி அமைத்த உடனேயே நாமும் ஆட்சி அமைக்க வேண்டும் என்கின்ற வேட்கையோடு ஆட்சி அமைத்த பெருமைக்குரிய மக்கள். வரலாறு முழுவதும் இஸ்லாமிய நிலப்பரப்பு, இஸ்லாமிய ஆட்சியாக, இஸ்லாமிய ஆட்சியின் கீழ் வாழக்கூடிய மக்களாக வாழ்ந்து, அந்த நேரத்தில் அவர்களுக்கு எதிராக வரக்கூடிய அந்நிய சக்திகள் எல்லாம் விரட்டி அடித்த மக்களாக, ஆக்கிரமிக்க வந்த சக்திகள் எல்லாம் விரட்டி அடித்த மக்களாக வரலாற்றிலே வாழ்ந்திருக்கிறார்கள். 18ஆம் நூற்றாண்டு, 19ஆம் நூற்றாண்டிலே உலகம் முழுவதும் படையெடுத்து வந்த ஐரோப்பியர்களை கூட விரட்டி அடித்த மக்களாக, இன்னும் பிரிட்டிஷாருக்கு எதிராக முகமது அப்துல்லா போன்ற மாவீரர்கள், சோமாலிய விடுதலை வீரர்களாக விடுதலை போராட்டத்திலே, சோமாலிய நாட்டினுடைய விடுதலை போராட்டத்திலே பிரிட்டிஷாரை எதிர்த்து கடுமையாக போராடி உயிர் நீத்த தியாகிகளிலே முகமது அப்துல்லா போன்ற மாபெரும் தலைவர்கள் வாழ்ந்த மண். இறுதியாக 19ஆம் நூற்றாண்டிலே சோமாலியா லேண்ட், அதாவது இட்டாலியன் சோமாலியா லேண்ட் என்றும், இத்தாலியிலிருந்து வந்த படைகள் இட்டாலியன் சோமாலியன் லேண்ட் என்று ஒரு பகுதியையும், பிரிட்டிஷார் முகமது அப்துல்லாவை வீழ்த்திவிட்டு பிரிட்டிஷ் சோமாலியன் லேண்ட் என்றும் இரு கூறாக பிரித்து, எத்தியோப்பியா என்றும் இன்னும் பல பல பகுதிகளிலிருந்து பிரித்தாளக்கூடிய சூழ்ச்சிகளாக பிரித்து தங்களுடைய ஆக்கிரமிப்பு கீழ் வைத்துக் கொண்டார்கள். இத்தாலியும் பிரிட்டனும் சோமாலியாவை கூறு போட்டு தங்களுடைய ஆளுகையின் கீழ், ஆட்சியின் கீழ் வைத்திருந்தார்கள். பிறகு 1950-60களிலே விடுதலை பெறுகிறது, சோமாலியா விடுதலை பெறுகிறது. இப்போ 1950-60களில் பார்த்தீங்கன்னா இந்த வட ஆப்பிரிக்கா அரபு நிலப்பரப்புகளில் கம்யூனிச சித்தாந்தம் உடைய முஸ்லிம்களுடைய ஆட்சி உருவாக தொடங்கியது. முஸ்லிம் தலைவர்கள் உருவாக தொடங்கினார்கள். 1940-50-60 எகிப்தினுடைய நாசரால் ஈர்க்கப்பட்ட பலர் உருவானார்கள். லிபியாவில் இருக்கக்கூடிய கெடாஃபி, அதே மாதிரி சூடானில் இருக்கக்கூடிய நைமூரி போன்ற தலைவர்கள் எல்லாம் உருவாகி அந்தந்த பகுதியில் வந்துட்டு ஆட்சியை பிடித்தார்கள். அதுல ஒருத்தர் தான் சூடானுடைய ராணுவ சோமாலியாவினுடைய ராணுவ கமாண்டரா இருந்து வந்தவர் சயீத் பரே. இந்த சயீத் பரே 1969 அரசராக, அதாவது அந்த சோமாலியா நிலப்பரப்பை கைப்பற்றி சோமாலியாவுடைய ஜனாதிபதியாக மாறுகிறார். 1969 இவர் ஆட்சிக்கு வர்றாரு. கம்யூனிஸ்ட் சித்தாந்த உடையவராக இருக்கிறதுனால சோவியத் யூனியனோடு ரொம்ப நெருக்கமான உறவை மேற்கொள்கிறார். இந்த நேரத்தில் சோமாலியாவுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய நாடு தான் எத்தியோப்பியா. ஏற்கனவே 7ஆம் நூற்றாண்டுல 8ஆம் நூற்றாண்டுல வரலாறு முழுவதும் எத்தியோப்பியா, சோமாலியா எல்லாம் ஒரே நிலப்பரப்பு. இப்ப எப்படி இந்தியா, பாகிஸ்தான், பங்களாதேஷ் இருக்குதோ அந்த மாதிரி இருக்குது.
இடையில கூறு போடப்பட்டது இந்த பிரிட்டிஷாரும் இங்க இட்டாலிக்காரரும் வந்ததுக்கு அப்புறம் தான் அது கூறு போட்டாங்க. கூறு போட்டு இட்டாலியன் சோமாலியன் லேண்ட் என்றும் பிரிட்டிஷ் சோமாலியன் லேண்ட் என்று ரெண்டா பிரிச்சாங்க. விடுதலைக்கு பிறகு எத்தியோப்பியா என்ற ஒரு நாடு புதிதாக உருவானதுக்கு அப்புறம், சோமாலியா என்ற ஒரு நாடு உருவானதுக்கு அப்புறம் எத்தியோப்பியா எங்க நிலப்பரப்பு தான் அப்படிங்கிற இந்த நிலப்பரப்பு எல்லையோர சண்டை வந்ததுனால சோமாலியால இருந்த சயித் பரே என்ன பண்றாரு, சோவியத் யூனியனோட தொடர்பு இருக்கிறதுனால, கம்யூனிஸ்ட் சித்தாந்தம் உடையவராக இருக்கிறதுனால எத்தியோப்பியாவோட எல்லையில போர் நடக்குது. இந்த போர் நடக்கும்போது எத்தியோப்பியாவில் இருக்கக்கூடிய அரசும் சோவியத் யூனியனை சப்போர்ட் பண்ணுது, சோவியத் ஆதரவாளர். சோமாலியாவில் இருக்கக்கூடிய அரசும் சோவியத் ஆதரவாளர், எத்தியோப்பியாவில் இருக்கக்கூடிய அரசும் சோவியத் ஆதரவாளர். ரெண்டு பேரும் ஒரு வல்லரசு ஆதரிக்கிறாங்க. இந்த ரெண்டு பேரும் ஒரு வல்லரசு ஆதரிக்கிற செய்தி அமெரிக்காவிற்கு மிகப்பெரிய ஒரு நெருக்கடியாக இருந்தது. ஏன்னா பனிப்போர் நடந்துகிட்டு இருந்த காலம், நீ பெரியவனா நான் பெரியவனா, அமெரிக்கா பெரியதா அல்லது சோவியத் யூனியன் பெரியதா அப்படிங்கிற அந்த பனிப்போர் நடந்துகிட்டு இருக்க நேரத்தில் இந்த ரெண்டு பேரும் சோவியத் யூனியன் ஆதரிச்சதுனால சோவியத் யூனியன் என்ன பண்ணிருக்கணும், ரஷ்யா என்ன பண்ணிருக்கணும், இந்த ரெண்டு பேருக்கு இடையில சமாதானம் பண்ணி வச்சிருக்கணும். அதை விடுத்து சோவியத் யூனியன் எத்தியோப்பியாவிற்கும் ஆயுதம் கொடுத்தார்கள், சோமாலியாவிற்கும் ஆயுதம் கொடுத்து இருவரையும் மோதிக்கொள்ள வைத்தார்கள். அருகருகே இருக்கக்கூடிய இரண்டு நிலப்பரப்புகளும் மோதிக்கொண்டன. சண்டை நடந்துச்சுன்னா ஒரு 15 வருஷம் 20 வருஷம் தொடர்ந்து சண்டை நடைபெற்றது, யுத்தம் நடைபெற்றது. ஒரு நேரத்தில் இரண்டு பேருக்கும் சோவியத் யூனியன் இருசாராருக்கு இரண்டு நாடுகளுக்கும் சப்போர்ட் பண்றாங்கன்னு செய்தி சயித் பரே, சோமாலியாவினுடைய அதிபர் சயித் பரேக்கு தெரிய வந்தோன்னையும் அவர் சோவியத் யூனியன் ஆதரவிலிருந்து விலகிக் கொள்கிறார். விலகிக் கொண்டு அமெரிக்காவின் பக்கம் சாய்கிறார். போர் இன்னும் உச்சம் அடைகிறது. ஒரு பக்கம் அமெரிக்கா சப்போர்ட் பண்ணுது, இன்னொரு பக்கம் சோவியத் யூனியன் சப்போர்ட் பண்ணுது. போர் உச்சத்திற்கு வந்தபோது திடீரென்று அமெரிக்கா சோமாலியாவிற்கு கொடுத்த ஆதரவை நிறுத்திக் கொள்கின்றார்கள். பிறகு ஆதரவு நின்றவுடன், அமெரிக்காவுடைய ஆதரவு நின்று போன உடனேயும் இவங்களுக்கு ஆயுதமும் கிடைக்கல, பணமும் கிடைக்கல, ஒன்னும் கிடைக்கல. சோமாலியா அதிபருக்கு சயித் பரேக்கு போரிலே தோல்வி ஏற்படுகிறது. 1991 நெருங்குது. அப்படியே 69 அதிபரானார் சயித் பரே. அந்த சோமாலியா நிலப்பரப்பை ஓரளவுக்கு கட்டுக்குள்ள வச்சிருந்தா கூட அவருடைய சிந்தனை என்பது, சித்தாந்தம் என்பது இஸ்லாமிய சித்தாந்தம் கிடையாது. நாசருடைய சித்தாந்தம் போல, இன்னைக்கு இருக்கக்கூடிய லிபியாவினுடைய தொடக்க கால லிபியா அதிபர் கடாஃபியினுடைய சித்தாந்தம் போல இருந்துச்சு. அப்ப என்ன பண்றாங்க, அமெரிக்கா விலகி கொண்ட போது போரிலே தோல்வி ஏற்படுகிறது. எத்தியோப்பியாவினுடைய போரிலே தோல்வி ஏற்பட்டவுடன் இந்த போரினால் ஏற்பட்ட பாதிப்புகள் இருக்கு பாருங்க, இந்த பாதிப்பு சயித் பரே கொஞ்சம் கொஞ்சமா நெருக்க ஆரம்பிச்சிச்சு. உள்நாட்டிலே சிறு சிறு குழுக்களுக்கு எத்தியோப்பிய அரசு ஆயுதங்களை கொடுத்து அவர்களை தூண்டிவிட்டார்கள், சயித் பரேக்கு எதிராக தூண்டிவிட்டார்கள். சோமாலியால ஒவ்வொரு குரூப்பா உருவாகி ஆயுதத்தை தூக்கி அரசுக்கு எதிராக போராட துவங்கியது. இது அல்லாம போரினால் ஏற்பட்ட பாதிப்பு காரணமாக பொருளாதார ரீதியாக, விவசாய ரீதியாக எல்லா துறையிலையும் வீழ்ச்சி அடைந்து நெருக்கடி உச்சத்துக்கு சென்றவுடன் 1991 நாட்டை விட்டு சயித் பரே ஓடுகிறார். 1991 அன்றிலிருந்து